வணக்கம். இன்றைய சமையல் செம்பா புட்டு. இது ஒரு எளிமையான ப்ளஸ் ஆரோக்கியமான உணவு. செம்பா புட்டுனா நம்மளோட சிவப்பரிசியில் செய்கிற புட்டு தான். சிவப்பரிசினாலே ஆரோக்கியம்தான். அப்போ இந்த புட்டும் ஆரோக்கியமானது. புட்டு செய்ய நான் 3/4 கப் மாவு எடுத்திருக்கேன். அதில் உப்பு 1/4 டீஸ்பூன் போட்டு கிளறி எடுத்துக்கிறணும். தேங்காய் துருவல் இல்லாமலும் இந்த புட்டு நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு கூடுதல் சுவைக்காக 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை இது கூட சேர்த்துருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான தண்ணி அளவு, தேங்காய் உடைச்ச தண்ணி இருந்தது, சரி அதை இது கூட சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்ல, அதனால் அதை இது கூட சேர்த்துட்டு மொத்தமாக தண்ணீர் அளவு பார்த்திங்கன்னா 3/4 கப்புக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியை மாவு கூட சேர்த்து நல்ல மாவை பெசரி எடுத்துக்கிறணும். இப்போ மாவு கொழுக்கட்டை பதத்துக்கு பிடிக்கிற மாதிரி வரும். அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். இப்போ இந்த கொழுக்கட்டை பதம் வந்துருச்சு இல்லையா, இதோட போதும். இந்த மாவை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா நல்ல ஈரப்பதத்தெல்லாம் உறிஞ்சிரும். மாவு தயார், தேங்காய் துருவல் தயார். இனி புட்டு செய்கிறது மட்டும்தான் பாக்கி. எங்கள் வீட்டு புட்டு செய்கிற கருவி ஒரு குக்கரின் மேல் வைக்கக்கூடிய புட்டு குழாய் தான். அதனால் குக்கரில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதுதான் அந்த புட்டு குழாய் கருவி. இதுக்குள்ளார அதோட ஓட்டத்தட்டையும் போட்டு அதுக்கு மேலே 2 லேயரில் தேங்காய் துருவலையும் செம்பா புட்டு மாவையும் சேர்க்க போகிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 4 கரண்டி செம்பா புட்டு மாவை சேர்த்தா அந்த குழாயில் பாதி நிரம்பிடும். திரும்பியும் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், அதே மாதிரி 4 கரண்டி மாவு சேர்த்தா திருப்பி முழுசாக நிறைஞ்சிரும். திருப்பியும் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு அதோட மூடியை வச்சு மூடி குக்கர் தண்ணி நல்லா கொதித்த பிறகு குக்கரை மூடியை போட்டு மூடி ப்ரெஷர் குக்கர் நாசில், அதாவது விசில் போடுற இடத்துல அந்த புட்டு குழாயை கனெக்ட் பண்ணி விட்டால் போதும். அடுத்த 15வது நிமிடம் செம்பா புட்டு தயார். இதுதான் புட்டு வெளியில் எடுக்கும் கருவி. புட்டு குழாயோட நாசிலில் அந்த கருவியை வச்சு தட்டினா போதும், நம்ம செம்பா புட்டு அழகாக வெளியில் வந்துடுவாங்க. சுட சுட குறைந்த நேரத்தில் சுவையான ஆரோக்கியமான எளிமையான உணவு தான் சிவப்பரிசி புட்டு. இதுக்கு சைட் டிஷ் தேவையே இல்லை. இருந்தாலும் கடலைக்கறி பக்கா காம்போ. ஒரு சிலருக்கு புட்டுனா சைட் டிஷ் இல்லாமல் சாப்பிட முடியாது, அவங்களுக்காக தான் இது. இதே நான்வெஜ்ஜில்னா முட்டைக்கறி, சிக்கன் கறிக்கு புட்டு செம்மையாக இருக்கும். அவ்வளோதான். நன்றி. எல்லோரும் சேஃபாக வீட்டில் இருங்க. டேக் கேர். பாய்.